தலைநகர் டெல்லியில் தூய காற்று கேட்டு போராடிய மக்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டதால் அங்கு பெரும் பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் மிதன். வணக்கம் மிதன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஆபிரகாம். அதான் டெல்லி இந்தியா கேட் பகுதியில் போராட்டம் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். என்றால் டெல்லியில் தொடர்ந்து இந்த காற்று மாசுபாடு பிரச்சனை நிலவி கொண்டே இருக்கின்றது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த பிரச்சனையானது தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படாமலே இருந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த காற்று மாசுபாடு என்பது இந்த குளிர்கால நேரங்களில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் மிக அதிக அளவில் இருப்பதை காண முடியாத சூழ்நிலையில் தான் ஏற்கனவே பட்டாசு உட்பட அனைத்து இதற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்தது. அதே நேரத்தில் இந்த தீபாவளிக்காக பசுமை பட்டாசுகள் மட்டும் விற்பனை செய்வதற்காகவும் வெடிப்பதற்காகவும் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அதுவும் தீபாவளி அன்றும் அதற்கு முந்தின நாள் மட்டும்தான் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு தொடர்ந்து தீபாவளிக்கு பிறகு தொடர்ந்து காற்று மாசுபாடு அதிகரித்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் படுமோசமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தற்போது பல இடங்களில் 400க்கும் மேல் காற்று தர குறியீடு புள்ளிகளானது 400க்கும் மேல் சென்றிருக்கின்றது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல 50 வரையில் 0விலிருந்து 50 வரையில் இருப்பது காற்று தர குறியீடு இருப்பது இருந்தால்தான் நல்ல இது ஆரோக்கியமானது என்கின்ற படையில் தற்பொழுது 400க்கு மேல் பல இடங்களில் செல்வதன் காரணமாக பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. மாஸ்க் அணிந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயமும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதை காண முடிகின்றது. இந்த நிலையில் தான் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அவர்கள் சார்பில் பல்வேறு பெற்றோர்கள், மாணவர்கள், அதுபோல சமூக ஆர்வலர்கள் என பலரும் டெல்லி இந்தியா கேட்டில் அவர்கள் இந்த மாலையில் கூடிய போராட்டம் நடத்தினார்கள். முதலில் இந்தியா கேட் பகுதியில் அங்கு போராட்டம் நடத்துவதற்கு பொதுவாகவே அனுமதி கிடையாது. அது முற்றிலும் பாதுகாப்பு ஏரியா என்பதால் அந்த இடத்தில் போராட்டம் நடத்துவதற்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. எனவே ஜந்தர் மந்தர் அந்த பகுதியில் தான் தொடர்ந்து டெல்லியில் பொதுவாக போராட்டங்கள் நடத்தப்படக்கூடியது. அங்குதான் அனுமதி வழங்கப்படும். ஆனால் இவர்கள் பொறுத்தவரையில் அனுமதியை மீறி இந்தியா கேட் பகுதியில் இந்த மாலையில் ஒன்றாக கூடி போராட்டம் நடத்தினார்கள். அதன் காரணமாக அந்த இடம் போராட்டம் நடத்துவதற்குரிய பகுதி அனுமதிக்கப்படாத பகுதி என்பதன் காரணமாக காவல்துறையினர் அறிவுறுத்தி பார்த்தார்கள். அவர்களை கலந்து செல்லுமாறு அறிவுறுத்தி பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் கலந்து செல்லவில்லை. போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அங்கிருந்த டெல்லி காவல்துறை, அதுபோல மத்திய பாதுகாப்பு படையினர் உட்பட அனைவரும் இணைந்து அங்கிருந்தவர்களை நீங்கள் குறிப்பிட்டது போல குண்டுகட்டாகவே தூக்கி அங்கிருந்த பேருந்துகளில் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதுபோல அந்த உச்சநீதிமன்றம் பிறப்பித்த அந்த திருநாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தது. மருத்துவமனை வளாகங்கள், அதுபோல பள்ளி வளாகங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் இருந்து திருநாய்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் நாடு முழுவதும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவுக்கு எதிராகவும் ஏராளமானோர் போராட்டம் நடத்தினார்கள். அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்தியா கேட் பகுதி என்பது பொதுவாகவே போராட்டம் நடத்தக்கூடிய பகுதி அல்ல என்கின்ற காரணத்தினால் டெல்லி காவல்துறை அவர்களை கைது செய்திருக்கிறார். அவர்களை ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்துமாறு கூறினார்கள். ஆனால் அவர்கள் ஜந்தர் மந்தருக்கு பதிலாக டெல்லி இந்தியா கேட்டில் அவர்கள் தேர்ந்தெடுத்து போராட்டம் நடத்தியதன் காரணமாக தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆபிரகாம். प्रोटेस्ट करना हमारा फंडामेंटल राइट हो गए कोशिश और ये पुलिस